ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷா வீட்டு சமையல். 5 நிமிஷத்தில் சுட சுட வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தக்கப்புறம் இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் பண்ணி கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்தியான சாண்ட்விச். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் சாண்ட்விச்சுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதோட பழுத்த தக்காளியை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. இதோட காரத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபில்லிங்கான சாட் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடியது தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசை தவாவில் கீ போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே 2 பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் சாண்ட்விச் மேக்கர்லேயும் பண்ணால் நான் தோசை தவாவில் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பிரெட் ஸ்லைஸ்க்கு மேலே நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஜென்டிலாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு 2 பிரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு உங்கள் ஹேண்ட்ஸை வச்சுட்டே ஜென்டிலாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நல்லா கீ தடவிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இந்த பார்த்தீங்களா, உங்கள் தோசை தவா வச்சு ஜென்டிலாக டேர்ன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரையில் வரணும். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சு. நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.